நம்ம வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அலைஞ்சு மூச்சு வாங்கி பசிச்சு சிரமப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி முடிக்கணும் அப்படிங்கிற சிரமம் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர் மார்க்கெட். நிறைய கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர்ஸ் லைக் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாலும் கார்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்காக நிறைய பார்க்கிங் ஸ்பேசஸ், கஸ்டமர் சிரமத்தை குறைக்கிறதுக்கு அங்கங்கே க்ளீனிங் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஹைப்பர் மார்க்கெட்ஸில். இங்கே லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணணும், தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வந்தால் கூட இங்கே இருக்க ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொருள் வாங்கணும்னு போனால் அது பல பிராண்ட்ஸில் இருக்கும், அதை சூஸ் பண்ணி வாங்குறதுக்கே 2 மினிட்ஸ் ஆகிடும். ஒரு பொருளுக்கே 2 மினிட்ஸ் மீன்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி முடித்தாலே நம்ம பாடியில் இருக்க எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். இந்த க்ரோசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படி டயர்டாக ஃபீல் பண்ணால் உள்ளேயே ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாம் விற்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும், நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டையும் அவங்களோட தேவையும் புரிஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். நம்ம ஊரை விட்டு முதல் தடவை துபாய் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது புதுசாக இருக்கும். இது எல்லாமே ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான். நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க பொருளை வாங்க வைக்கிறதுக்காகவும்.